வெல்கம் டு கார்கி கிச்சன். நான் இன்னைக்கு பிரண்டை வச்சுட்டு ஒரு பிக்கிள் தான் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கார்கி கிச்சன் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வெறும் கடாயில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு நான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துருக்கேன். இதை வெறுமனை வறுத்து எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா வெடிச்சிருச்சு, நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த கடாய் ஒன்று சூடாகட்டும். இப்போது இதில் நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நான் ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். இப்போது இந்த மாதிரி நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பிரண்டை. பிஞ்சாக உள்ளதே எடுத்துக்கோங்க. முத்துனதாக இருந்தால் அதில் நார் இருக்கும். நமக்கு வந்து இப்போ நார் இருந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி பிஞ்சாகவே எடுத்துக்கோங்க. அதை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். பிரண்டை வந்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். இப்போ இந்த அளவுக்கு பிரண்டை வந்து நமக்கு வதங்கி இருக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி தொண்டை அரிக்க ஆரம்பிக்கும். பிரண்டையில் வந்து அவ்வளோ கால்சியம் சத்து இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இது எவ்வளோ சத்து நிறைஞ்சதுன்னு. அதோட நான் 2 சிகப்பு மிளகா சேர்த்துக்கிறேன். நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்க்க போகிறோம். அதனால நான் 2 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் தனியாக சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இன்னும் 2-3 மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு புளி, அதே மாதிரி நான் 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா இது ஆறணும். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். இப்போது நான் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ஊறுகாய் செய்யும்போது இரும்பு பாத்திரத்தில் செய்யாதீங்க. இந்த கடுகு ஒன்று வெடிக்கட்டும். இப்போது கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கிட்ட நான் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச நான் பிரண்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணுறேன். இப்போது நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் இது குடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வெந்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் வெளியில் வரும். அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துருச்சு. நல்லா பிரண்டையெல்லாம் வெந்துருச்சு. இப்போது நம்ம கடுகையும் வெந்தயத்தையும் வறுத்து வச்ச பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். நம்மளோட சுவையான பிரண்டை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு.
இது நாக்குக்கு டேஸ்ட்டுங்கிறத விட உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறது தான் இதோட ஸ்பெஷல். அவ்வளவுதாங்க. இதே மாதிரி இதே அளவோடு செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.